எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, என்ன நடக்குதுன்னே புரியல. அதாவது சிரித்து பியாண்டுக்கு போயிட்டேன். ஏன்னா அவர் நேச்சுரலாக அவர் வாழ்கிற வாழ்க்கையும் அவர் பேசுகிற விதமும் அவர் திங்க் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் ஒரு ஒரு எனக்கு வந்து ஒரு சுனாமி ஆஃப் எமோஷன்ஸ் வந்தது. நலன் அண்ட் ஸ்ரீனிவாஸ் கவினை மீட் பண்ணுவோம் சூதுகவும் அப்போ. ஸோ அது ஐ வில் பி வெரி வெரி ப்ரவுட். எனக்கு அப்போயே ஃபீல் ஆச்சு, எனக்கு இது ஒரு ஃபினாமினன் இன் இந்தியன் சினிமா வந்து பயங்கரமாக உருவாகி பெரிய லெவலில் வரப்போகுதுன்னு சொல்லி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ நலன். இந்த வாத்தியார் படம் நான் வந்து ப்ராபப்ளி ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ப்ராபப்ளி த ஒன்லி டைம் நான் ஃபோன் பண்ணி இந்த படம் எப்படியாவது நான் பண்ணுறேன் தலைவா, எனக்கு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி ஆள்லாம் வச்சு கெஞ்சி நான் வந்து சிவி குமார் சார்ட்டெல்லாம் பேசி, தலைவா மியூசிக் எப்படியாவது நான் எப்படி வேணாலும் பண்ணுறேன், எனக்கு தயவு செஞ்சு இந்த வாய்ப்பு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன். அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஒரு 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 ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோ அப்படி நம்ம இன் ஹிஸ்ட்ரி அப்படி நினச்சோன்னா எம்ஜிஆர் அவர்கள் போல் எனக்கு ரீசன்ட் ஹிஸ்ட்ரியில் ஐ திங்க் ஹீ இஸ் த லேட்டஸ்ட் ஹியூமன் சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம். அவருடைய கதைகள் இந்த படம் மூலயமா அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அவருடைய லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தது, எப்படி அவருடைய சேலஞ்சஸ் அவர் எப்படி சந்திச்சார், எப்படி உடைச்சார் அப்படின்றத கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மியூசிக்கலாக பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில்ம் மாதிரி எனக்கு இந்த வாத்தியார் ஃபீல் ஆச்சு. அண்ட் அதை வந்து சூப்பராக அதை வந்து நிட் பண்ணியிருந்தார் நலன் அவர்கள். அண்ட் ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். கார்த்தி சாரோட பர்ஃபார்மன்ஸ் ஐ திங்க் கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார் நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணி. அண்ட் வெரி ஹாப்பி, இது சூப்பராக இருந்தது. அண்ட் எப்படி யூ ரிமைன் த சேம் போத் ஆஸ் அ பர்சன் அண்ட் உங்களுடைய இவ்வளோ வருஷம் ஹசில் பண்ணியும் யூ மெயின்டைன் யுவர் எவ்ரி திங் வெரி வெரி டைட் அண்ட் இட்ஸ் அமேசிங். கீர்த்தி யுவர் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் அமேசிங். நான் வந்து லாஸ்ட் லெக் ஆஃப் அந்த டெலிவரிஸில் இருக்கேன், அதனால தான் வந்த உடனே ஓடி ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். அண்ட் சத்யராஜ் சார், அண்ட் வெரி 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 ப்ரவுட் டு பி இன் ஒன் ஆஃப் யுவர் மூவிஸ். ரீசெண்டாக உங்களோட படங்கள் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் நிறையா அமேசிங் பர்ஃபார்மன்ஸஸ் இந்த படத்தில் எனக்கு இருந்தது. என்னோட பர்ஸ்பெக்டிவில் ஐ திங்க் நான் அந்த கதை கேட்கும்போது கூட கமர்ஷியல் சினிமாவுக்கு ஒரு நியூ ஒரு டோர் ஓப்பனராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ப்ராஸ்பெக்டிவாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த கதையை கேட்கும்போது எனக்கு ஒரு ஆடியோ நோட்டாக தான் அந்த கதையை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க நல்லன்னு. ஸோ அப்படி இஃப் வீ கேன் ஓப்பன் அ டோர் ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ஸ்கோர்லாம் ஒர்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப வி ஃபீல் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் ஆன் த ஸ்கோர். இந்த ஸ்கோரில் வந்து எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் எனக்கு ரொம்ப பர்சனலி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் வெரி 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 ஃப்ரம் மை ஹார்ட் அ பிக் சக்ஸஸ் இந்த படம் மூலயமா. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 டேஸ் 4 டேஸில் வந்து ஒன்று ஹிட் த ஸ்க்ரீன்ஸ். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா புது அவென்யூஸ் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் நலனுக்குமே ஐ வாண்ட் டு விஷ் யூ ஃபார் யுவர் அமேசிங் ஜேர்னி இன் சினிமா. அண்ட் தேங்க்யூ என்னுடைய டீமுக்கு, நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க, மியூசிக் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தம்பி ஞானவேல் ராஜா, தம்பி கலை உலக மார்க்கண்டேயன் சிவகுமார் அவர்கள், அண்ணன் சொன்ன அடிச்சு போடுவாங்க, நீங்கள் சின்ன பையன் மாதிரி இருக்கிறீங்க, உங்களை போய் நான் எப்படி அண்ணன்னு சொல்கிறது. நலன் குமாரி சார் டைரக்டர், குமாரசாமி அவர்கள் டைரக்டர், அத்தனை பேருக்கு, தம்பி ஆனந்தராஜ் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கார்த்தியின் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது பாருங்க, நான் தீவிர வாத்தியார் ரசிகர், நான் இந்த படத்தில் வில்லன். தம்பி ஆனந்தராஜ் வந்து வாத்தியார் ரசிகராக நடிச்சுக்காரு. கேட்டார், நான் டைரக்டர்கிட்ட கேட்டு அதை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. நீங்கள் தலைவர் ரசிகர் தானே ஆனந்தராஜ்? தம்பி நில்லுங்க, டெஸ்ட் இருக்கு, அது உட்கார முடியாது பாருங்க. நான் சொல்ற டயலாக் எல்லாம் எந்த படத்துலன்னு சொல்லணும், சும்மா நடிச்ச கேரக்டரா மாறும். துரைசாமி, என் தாய் எனக்கு பால் ஊட்டி வளர்த்தாங்க, இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊட்டி வளர்த்தாங்கடா. இந்த தாயை விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் கோழை இல்லடா. ஒரு பிடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணக்கூடிய பரம்பரையில் வந்தவன் தான்னா. 100 என்ன
1000 என்ன லட்சம் பேர் ஒண்ணு கூடி படையெடுத்து வந்தாலும் இந்த இடத்தை விட்டு பிரிக்கவே முடியாதுடா. நான் ரத்த சிந்துனா அது இந்த மண்ணில் தாண்டா கலக்கும். நான் உடல் கீழே சாஞ்சா அது இந்த மண்ணை தாண்டா அணக்கும். ஏன் உயிர் போனா இது இந்த மண்ணில் தாண்டா போகும். ஆனா அந்த நேரத்துல நான் எழுப்ப போகும் உரிமை குரல் இங்கு மட்டும் இல்லை, எங்கெல்லாம் உழைக்கிறவன் இருக்கிறானோ, எங்கெல்லாம் அவனுடைய வேர்வை துளிகள் விழுதோ, அங்கெல்லாம் என்னோட உரிமை குரல் உழைச்சுக்கிட்டே தாண்டா இருக்கும். அவர் சொன்னதுல உங்களுக்கு பாதி பேர் கிடைச்சிருக்காரு. உரிமை குரல் படத்துல வர உரிமை குரல் பேர் சொல்லிட்டாரு. சரி, இது வந்து அவர் துப்பாக்கி சூடு வாங்கினதுக்கு அப்புறம், ஆமா, துப்பாக்கியால சுடுறதுக்கு முன்னாடி ஒரு அவருடைய வாய்ஸ் இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஒரு படத்துல அஞ்சலி தேவி அம்மா வந்து ஒரு சர்வாதிகாரி ராணி, அவங்க தலைவர் வந்தோன்னு அவங்க மேல கத்தி எடுத்து வீசிடுவாங்க. அப்போ தலைவர் பேசுற ஒரு வசனம், என்னை கொல்ல இருந்தீர்களே, அதே கத்தி உங்களையும் கொல்லும் என்பதை மறந்து விட்டீர்கள். குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறிவைக்க மாட்டேன். வழிமுடி வீழ்ந்தது. மகாராணியரை வீழ்த்துவது சுலபம் என்பதற்கு அறிகுறியாக. ஆனால் ஆத்திரக்காரன் அல்ல கரிகாலன், அவன் கேட்கும் நீதியை நின்று நிதானமாகத்தான் கேட்பான். இது மகாதேவி மர்மயோகி. வாய்க்கு வந்ததுல அடிக்கூடாது. சரி, படிச்சிருக்கேன். சரி, இதை சொல்லுங்க. சொல்லுங்க. படையிலே சேர்ந்தேன் மக்களுக்கு பணிபுரிய, நாட்டை காக்க. சேர்ந்த பின்பு அறிந்தேன், ஆற்ற வேண்டிய படை மக்களை ஆள வைத்தது, வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாள வைத்தது என்று. உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன். ஆதரவற்ற மக்கள் துடிப்பதையும் பார்த்தேன். மக்கள் அழுத கண்ணீர் ஆரண பெருகும். சண்டை வேண்டாம், உணவு வேண்டும், வாழ்வு வேண்டும் என்று அலறுவார்கள். அவர்களை அடிக்க சொல்லுவார் தளபதி. அணைக்கத்தாவும் மனசாட்சி. உள்ளம் துடித்தது, உதிரம் கொறித்தது. ஏன் இப்படி? எதற்காக? நடக்கலாமா? சரிதானா? இவைகளை எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன். ஒரே ஒரு முடிவுக்குத்தான் வந்தேன். மக்களிலே ஒருவன் தலைவனாகும் வரையில் மன்னராட்சியின் அக்கிரமங்களுக்கு முடிவே இருக்காது என்பதை அறிந்தேன். படையிலிருந்து விலகினேன், புரட்சி கூட்டத்திலே புகுந்தேன். புரட்சி என்றதும் பயந்து விடாதீர்கள். இது ஆலயத்திற்கும் ஆயுத புரட்சி அல்ல. அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நாங்கள் தீயிடுவோம், தீமைக்கு கொள்ளையடிப்போம், மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம். அறிவு பொருட்களை கத்தி இல்லாத ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி அது. என்ன நாடோடி மன்னன். என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பி கெட்டவர்கள் இதுவரை இல்லை. அது நாடோடி மன்னன். சரி, மனோகர் சார் கேட்பார் வாத்தியார் பார்த்து, நிலைத்து நிற்கும் என் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உனக்கு. உங்கள் அதிகாரம் என்ன சிலப்பதிகாரமா? என்றென்றும் நிலைத்திருப்பதற்கு. அது வந்து 1001 படத்தை சோசியல் டயலாக். வீட்டுக்குறையில ஒட்டடை படிக்கணும்னு யாருமே ஆசைப்படுறது இல்லை, அது தானா படியுது. வாழ்க்கையில வர துன்பங்களும் அப்படித்தான். அதை நாம தான் நம்ம மன உறுதியால போகணும். இது இதுல